அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எப்படி படுக்கிறோம்? சாதாரணமா எல்லாரும் நேரா படுப்பாங்க, சில இல்லைன்னா சைடா படுப்பாங்க. ஆனா மேக்சிமம் நம்ம எப்படி படுக்கிறோம் அப்படின்னா குப்புறதான் படுப்போம். இந்த குப்புறக்க படுக்கிறதுனால என்னென்ன தீமைகள் அப்படின்றத பார்ப்போம். நம்ம குப்புறக்க படுக்கிறதுனால நம்மளுடைய தண்டு, அதாவது கழுத்து உடைய எலும்பு, அதுக்கப்புறம் இடுப்பு எலும்பு வலிக்க ஆரம்பிக்கும். அந்த தண்டு, முதுகு தண்டு வலிக்க ஆரம்பிக்குமா. ஏன் வலிக்குது அப்படின்னா அந்த முதுகு தண்டுல ஒரு லிக்விட் மாதிரி இருக்குமா. அது உடஞ்சு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும், அந்த தண்டு வலி வர ஆரம்பிச்சிருமா. இது குப்புறக்க நம்ம ரெகுலரா படுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா. அதே மாதிரி முகங்கள் வீங்கிரும் குப்புறக்கப்படுத்தா. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா முகம் வீங்குற அளவுக்கு தூங்கிட்டியா அப்படின்னு. ஆமா ஆமா, முகம் வீங்குற அளவுக்கு தூங்கிட்டேன். ஆனா எதனால அந்த முகம் வீங்குது அப்படின்னா நம்ம குப்புறக்க முகத்தை அழுத்தி படுக்கிறனால ரத்த ஓட்டம் நின்று முகம் வீங்குது. இதனாலதான் அந்த முகம் வீங்குது. இதே மாதிரி நம்மளுக்கு ரெகுலரா இதே மாதிரி ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த ஸ்கின் சுருங்க ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் நெஞ்சுடைய எலும்புகள் வலிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தொடர்ச்சியா குப்புறக்கப்படுத்தா. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்டு எல்லாம் அந்த நெஞ்சு எலும்பு மேல அமுக்கி படுக்கிறோம். அப்படின்ற போது நாளடைவுல நெஞ்சுகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். குப்புறக்க படுக்கிறதுனால மூளைக்கு போற ஆக்சிஜன் நிறைந்த இரத்த ஓட்டம் நிக்க ஆரம்பிக்கும். அப்ப மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவும் கம்மியாயிருது. குப்புறக்க படுக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்கே. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயே அறிவிச்சிருக்காங்க. குப்புறக்க படுக்கிறத தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஹதீஸுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, ஒரு முறை நான் வயிறு தரையில் படும்படி முகம் குப்புற படுத்திருந்தேன். அப்போது என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்போது அவர்கள் தனது காலால் என்னை தட்டி எழுப்பி, அபூதர், இது நரகவாசிகளின் படுக்கை முறை என்றார்கள். இது இப்னு மாஜாவுல 3714வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. நம்ம குப்புறக்க படுக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதை எல்லாமே சயின்ஸ் வளர்ந்த பின்னாடிதான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனா அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி குப்புற படுக்கிறது ஒரு தவறான படுக்கை முறை அப்படின்றத நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி படுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம சைடாக வலது புறமாக திரும்பி படுத்தா அது கரெக்டாக இருக்கும். இந்த சைடு நம்ம திரும்பி படுக்கலாம், நேராக கூட படுக்கலாம். ஆனா குப்புறக்க மட்டும் படுக்கிறது தவறு. நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டோம்னா நம்ம எப்படி படுக்கிறோம் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்ம குப்புறக்க படுக்காத அளவுக்கு நம்ம பக்கத்துல ஒரு தலானியை வச்சு படுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில குப்புறக்க திரும்பி படுக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.